ஆதி காலத்துல இந்தியா மாதிரி ஒரு சந்தோஷமான நாட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. 1800 பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரியான ஒரு சந்தோஷமான நாடு அப்படிங்கிறது உலகத்திலேயே கிடையாது. இந்த தர்மம், வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறத எல்லா அரசர்களும் கடைபிடித்தார்கள். எல்லாரும் வர்ணம், ஜாதி பிரகாரம் வாழ்ந்து வந்தார்கள். சந்தோஷமா இருந்தாங்க. அந்தந்த ஜாதியில அவங்கவுங்க சந்தோஷமா இருந்தாங்க. அப்பதான் இந்த வெளிநாட்டு மனிதர்கள் இங்கே உள்ளே வருகிறார்கள். வந்து பார்க்குறாங்க, இவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானே, இந்த சந்தோஷம் நம் நாட்டில் இல்லையே. ஆதி காலத்தில் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது விலைவாசி கிடையாது, விவசாயம், புரியுதுங்களா, வைரம் வைடூரியம் நிறைய எக்கச்சக்கமாக கொட்டி கிடந்தது. எதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாம் ஜாலியாக ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. திருவிழா என்றால், ஊர் திருவிழா என்றால் அவ்வளவு தூரம் சந்தோஷமான திருவிழாக்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த ஜாதிய சண்டையே சுத்தமாக இல்லை. வந்து பார்க்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தோன்னே ஒருத்தருக்கு 10 பிள்ளையா, 12 பிள்ளையா? ஐயோ, உனக்கு எத்தனைடா குழந்தை? எனக்கு 12 பிள்ளைங்க. 12 பிள்ளையா? அப்போ ஒன்று முழுவாமல் இருக்கு என் பொண்டாட்டி. சந்தோஷம் மிகுதியால் இவர்களுக்கு குழந்தை பிறந்து கொண்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 8க்கு கம்மியாக யாருக்கும் குழந்தையே கிடையாது. 1940 வரைக்குமே 8க்கு மேலே தான் குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும். இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்களே. இப்போ அவங்க கணக்கு பண்ணுறாங்க, ஆங்கிலேயன் கணக்கு பண்ணுறான். ஒருத்தருக்கு 10 குழந்தை, இந்த 10 குழந்தைக்கு 100 குழந்தை பிறக்கும். அடுத்த தலைமுறை, 3வது தலைமுறை 100 குழந்தைக்கு 1000 குழந்தை பிறக்கும். 4வது தலைமுறை 1000 குழந்தைக்கு 10,000 குழந்தை பிறக்கும். 5வது தலைமுறை 10,000 குழந்தைக்கு 1,00,000 குழந்தை பிறக்கும். அப்போ 10 தலைமுறை வரும் பொழுது உலகம் வியாபித்திருக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதமாகத்தான் இருக்கும். இந்த தர்மம் தான் உலகம் முழுக்கவும் இருக்கும். இதற்கு நாம் கண்டிப்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த இந்து மத தர்மத்தை, இந்து மதத்தை குலைக்க வேண்டும் என்று நம் கையை எடுத்து நம் கண்ணில் குத்தியவர்கள் தான் இவர்கள் எல்லாம். இன்னைக்கு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்துக்களாக இருந்து கொண்டு இந்துக்களை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டு நம் கையை எடுத்து நம் கண்ணில் குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு அதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி தொடர்ந்து செய்துமே உலகத்தில் அதிகமான ஜனத்தொகை கொண்ட நாடு இந்தியா. உலகம் முழுவதும் இந்து மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். குழந்தை பெற்றுக்கிட்டா பணம் தர்ற நாடுலாம் இருக்கு. எல்லா நாட்டுக்கும் போயிருக்காங்க இந்துக்கள். அதுவும் தமிழர்கள் நிறைய நாட்டுக்கு போயிருக்காங்க. எவ்வளவு நாடுகளுக்கு ஜீவித்திருக்கிறார்கள், எவ்வளவு நாடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த தர்மமானது இறைவனால் வழங்கப்பட்டது. அதனால் இந்து மதம் எப்பொழுதுமே ஜீவித்திருக்கும். இன்னைக்கு தமிழில் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறீங்க,